हालेलुया। मैं सबसे पहले सर्वशक्तिमान परमेश्वर को धन्यवाद करता हूँ। முதலாவது சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். परमेश्वर ही जो है मुझे यहाँ पर आपके बीच में लेकर आए हैं. தேவனே என்னை உங்களை மத்தியில என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். इसलिए परमेश्वर को धन्यवाद. தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். पास्टर जय कुमार को भी मेरे हृदयपूर्वक धन्यवाद. பாஸ்டர் ஜெயக்குமார் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். उन्होंने हमें एक मौका दिया ताकि यहाँ से हम आपकी तरफ वचन को दे सकें. அவங்க இங்க வந்து ஊழியம் செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறாங்க, தேவ செய்தியை கொடுக்கறதுக்கு. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். और मंच पे तमाम लोग, आप लोगों को भी धन्यवाद. வேற ஸ்டேஜில் உட்காந்து எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். बहुत ही अच्छा वंडरफुल वर्शिप यहाँ पर होने में परमेश्वर ने सहायता की. ஒரு நல்ல ஆராதனை இங்க தேவனுக்கு செலுத்த தேவன் நமக்கு உதவி செய்தார். हालेलुया. ஹல்லேலூயா. आप सब लोग कैसे हैं? நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? थैंक यू. आपका पास्टर बहुत अच्छा पास्टर है. உங்க பாஸ்டர் ஒரு நல்ல பாஸ்டர். पूछिए क्यों? எப்படின்னு கேளுங்களா? हाँ, கேளுங்க எப்படின்னு சொல்லி. கேட்க மாட்டேங்கீங்களே. तुम्हारा पास्टर बहुत अच्छा पास्टर है. உங்க பாஸ்டர் ஒரு நல்ல பாஸ்டர். எப்படி என்ன கேளுங்க. எப்படி சொல்றீங்கன்னு கேளுங்க. क्यों अच्छा बोला तो मेरे को कभी खत्म करने का बोल के टाइम नहीं दिया. ஏன்னா எப்போ முடிக்கணும்னு சொல்லி எனக்கு டைமே தரல. அதுக்கு தான் நம்ம ரொம்ப நல்ல பாஸ்டர். அதான் ரொம்ப ரொம்ப நல்ல பாஸ்டர். हालेलुया. ஹல்லேலூயா. इसलिए मेरा गाड़ी अभी चलते 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 रहेगा. அப்ப என் வண்டி போயிட்டே 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 இருக்கும். हालेलुया. ஹல்லேலூயா. परमेश्वर को धन्यवाद. தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். जैसे पास्टर जी ने कहा, मेरे नाम है जॉन वेस्ली रेड्डी. பாஸ்டரே சொன்னது போல என்னுடைய பேர் ஜான் வெஸ்லி ரெட்டி. और परमेश्वर मुझे 3 बेटियों को दिया है. எனக்கு தேவன் 3 மகளை கொடுத்திருக்கிறாங்க. और उसमें से एक बेटी शैली रेड्डी जो इंटरनेशनल वर्शिपर है. அதுல மூத்த மகா ஷெல்லி ரெட்டி உலகமெங்கும் பிரபலமாக தேவனை ஆராதிக்கிற ஒரு நல்ல மகள். सो मैरिड होकर एक बच्चा है. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. और दोनों पति पत्नी सेवा करते हैं. அவங்க கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்றாங்க. और 2 बेटियां हैं. இன்னும் 2 மகள் இருக்காங்க. वे दोनों जो है, एक बेटी काम करती है, एक बेटी जो है मास्टर डिग्री डॉक्टरी कर रही है. ஒரு மகா வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க, இன்னொரு மகா வந்து டாக்டரேட் மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு இருக்காங்க. पिछले 34 इयर्स से हम सेवकाई करते हैं. கடந்த 34 ஆண்டுகளாக நான் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். तो मेरे बॉम्बे में 17 चर्चेस है. பாம்பேல எனக்கு 17 சர்ச் உண்டு. और 5 चर्च बनाकर जो है दूसरे को दे दिए हैं. ஒரு 5 சர்ச் உருவாக்கி மற்றவங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். जब मैं सुसमाचारक था, நான் முதல்ல சுவிசேஷகரா இருந்தேன். इसलिए मैं चर्च बना कर जो है दूसरों को दे देता था. அப்போ சுவிசேஷகனா இருக்கும்போது சபையை ஆயத்தப்படுத்தி உருவாக்கி மற்றவங்களுக்கு கொடுக்கிற பழக்கம் இருந்தது. एक दिन परमेश्वर ने बोला, अब तू जो है पास्टर बन. ஒரு நாள் இயேசு என்னை பார்த்து சொன்னாங்க, இனிமேல் போதும் நீ பாஸ்டர் ஊழியத்தை செய்யின்னு சொல்லி. सेवा चर्च देने वाला था. 6வது சபையை கொடுக்கிறதுக்கு போனேன். उसको नहीं देते हुए मैं उसका पास्टर बन गया. அதை கொடுக்காம அதுல இருந்து ஒரு போதகராக ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறேன். सो अब 17 कलीसिया है. இப்போ 17 சபை இருக்கு எங்களுக்கு. हमारे कलीसिया में ज्यादातर जो है अन्य जाति के लोग हैं. எங்க சபையில பாத்தீங்கன்னா अनेक மக்கள் யாருன்னா இயேசுவை அறியாத இந்து ஜனங்கள், மற்ற ஜனங்கள் தான் இருக்காங்க. हम मसीह लोगों के बीच में सेवा नहीं करते हैं. நாங்க கிறிஸ்தவங்க மத்தியில ஊழியம் செய்யறதே கிடையாது. हम अन्य जातियों के बीच में सेवा करते हैं. நான் இயேசுவை அறியாத ஜனங்கள் மத்தியில தான் நாங்க ஊழியம் செய்கிறோம். बॉम्बे में हमारा एक चर्च है. பாம்பேல எங்களுக்கு ஒரு சர்ச் இருக்குது. जिसमें जितने लोग हैं सब हिंदू लोग हैं. அந்த சபையில வர்ற எல்லா விசுவாசிகளும் हिंदू. पूरा 100% हिंदू. 100% हिंदू மக்கள் தான் வர்றாங்க. खाली पास्टर एक ही क्रिश्चियन है. அதுல ஒரே ஒரு பாஸ்டர் இருக்காங்க, அவர் மாத்திரம் தான் கிறிஸ்தவர். फुल चर्च भरता है. முழு சபை அப்படியே நிரம்பி இருக்கும். यूपी, एमपी, बिहार के लोग सब भर जाते हैं. யூபில உள்ளவங்க, மத்திய பிரதேசத்துல உள்ளவங்க, பீகார்ல உள்ளவங்க மக்கள்லாம் அங்க வந்து ஆராதிக்கிறாங்க. सो परमेश्वर जो है, वैसे हम कर्नाटक के हैं. பாருங்க, நான் வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவன். और हमारे पिताजी ब्रिटिश जमाने में बॉम्बे आए थे. என்னுடைய தகப்பன் பிரிட்டிஷ் காலத்திலே பாம்பேக்கு வந்துட்டாங்க. इसलिए हम बॉम्बे में पैदा हुए हैं. நாங்க பாம்பேல பிறந்து வளர்ந்தவங்க. मैं
प्रभु में आने से पहले मैं बिजनेस करता था, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக நான் வியாபாரியா இருந்தேன். अच्छा बिजनेस चल रहा था, ஒரு நல்ல வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன். परंतु पर उद्धार पाने के बाद ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு, मैं जब पहले दिन से सेवकाई शुरुआत किया ரட்சிக்கப்பட்ட முதல் நாள்ல இருந்தே ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சேன். और एक दिन मैं परमेश्वर को कहा, ஒரு நாள் நான் இயேசுவை நோக்கி சொன்னேன், बिजनेस और सेवकाई दोनों मैं नहीं कर पा रहा हूँ, இயேசுவே ஊழியமும் வியாபாரத்தை ரெண்டும் என்னால செய்ய முடியல ஆண்டவரே. अगर आप मुझे सेवा के लिए बुलाएंगे என்ன நீர் ஊழியத்துக்கு அழைத்தீரானால் मैं बिजनेस को छोड़ दूंगा. நான் வியாபாரத்தை விட்டுடுறேன். सो मध्य रात्रि के समय मैं प्रार्थना कर रहा था நான் தேவனுடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். और रात के समय परमेश्वर ने मुझसे बातें किया. ராத்திரி வேளை தேவன் என்னோடு பேசினார். परमेश्वर ने कहा, தேவன் என்னை பார்த்து சொன்னார், उठ और मत्ती के सुसमाचार 4:20 को पढ़. எழும்பி மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசி. वहाँ पर लिखा है, उसी वक्त उन्होंने अपने जाल को छोड़कर यीशु के पीछे चले गए. அதுல வசனம் சொல்லுது, அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள்னு சொல்லி. सो मेरे लिए प्रभु का बुलाहट था. அது இயேசு கிறிஸ்துவுடைய என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய அழைப்பாக இருந்தது. सो मैं बिजनेस छोड़कर सेवकाई में आ गया. நான் என்னுடைய தொழிலை விட்டுட்டு நான் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சேன். एक पैसा बिजनेस से नहीं लिया, एक पैसा बिजनेस से नहीं लिया. என்னுடைய தொழில்ல இருந்து நான் ஒரு பைசா கூட எடுக்கல. जीरो से मैंने सेवकाई शुरुआत की. என்னுடைய ஊழியத்தை சைவர் பூஜ்ஜியத்துல இருந்து ஆரம்பிச்சேன். बहुत तकलीफ आई, ரொம்ப கஷ்டங்கள் வந்தது வாழ்க்கையில. वो शुरुआत का था, அது ஆரம்ப நாட்கள் இருந்து. परंतु परमेश्वर आज बहुत आशीष से भरे हैं. ஆனா இன்னைக்கு தேவன் நிறைவா ஆசீர்வதித்து இருக்கிறார். हालेलुया, ஹalleluya, हालेलुया. ஹalleluya. शुरुआत कैसे भी हो सकता है, பாருங்க, ஆரம்பம் எப்படினாலும் இருக்கலாம், मगर अंत जो है अच्छा होना चाहिए. ஆனா முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். परमेश्वर को धन्यवाद हो. தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். हम इस वक्त वचन में चलते हैं. நம்ம எல்லாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேரா போவோம். उत्पत्ति उसका 3 अध्याय 9 वचन को पढ़ते हैं. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு போவோம். कौन भी मुझे पढ़ने में मदद करें. इरेंगे वचन पढ़ना चाहिए. மைக்ல வசனம் வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆ. ஆதாமை கூப்பிட்டு, ஆ. நீ எங்கே இருக்கிறாய் என்றார். थैंक यू. Thank you. फिर परमेश्वर ने कहा, आदम तू कहाँ है. தேவன் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? एडम वेयर आर यू. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? देखिए, मैं जब भी वचन देता हूँ तो मैं बातें करता हूँ. பாருங்க, நான் தேவ செய்தியை கொடுக்கும்போது செய்தி கொடுக்கறதுல பேசுறது உண்டு உங்களோட. मैं बोलते रहूंगा, आप सुनते रहेंगे, ऐसा नहीं है. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, அப்படி எல்லாம் கிடையாது. मैं बीच बीच में सवाल को पूछता நான் உடையில கொஞ்சம் கேள்விகள்லாம் கேட்பேன். परमेश्वर ने ऊंची आवाज में कहा, आदम तू कहाँ है. தேவன் அங்க உரத்த சத்தமா கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? कहाँ था आदम. ஆதாம் எங்கே இருந்தார்? छुपा हुआ था, छुपा हुआ. सबको मालूम है. எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா எல்லாருக்கும் தெரியும்ல. பிரதர்ஸ். சகோதரமார்களுக்கெல்லாம் தெரியுமா இல்லையா? कहाँ था आदम. ஆதாம் எங்கே இருந்தார்? आप कह रहे हैं कि एदेन के बाग में वृक्ष के पीछे था, यही कह रहे हैं. நீங்க சொல்றீங்க ஏதேன் தோட்டத்துல செடிகளுக்கு பின்பா ஒளிச்சிருந்தான்னு சொல்லி. அதுதான் சொல்றீங்க இல்லையா. அப்படிதானே சொன்னீங்க? ये इनको मालूम है, परमेश्वर को नहीं मालूम है क्या. உங்களுக்கே தெரியும், அப்ப ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும் என்ன, फिर क्यों पूछने का. தெரிஞ்சா அப்ப அவர் ஏன் கேட்கிறாருங்க? வாயில என்ன வருது பார்க்குறாங்களா. சாரி 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 சாரி. नहीं, मेरा सवाल ये है, आपको मालूम है, परमेश्वर को मालूम नहीं है क्या. என்னுடைய கேள்வி என்னன்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆண்டவருக்கு தெரியாதா? अरे हमारा परमेश्वर हो, परमेश्वर है. आज से 10,000 साल पहले क्या होगा वो जानता है.
10,000 साल पहले क्या हुआ है वो भी जानता है। பாருங்க நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா ஒரு 10,000 வருஷங்களுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுங்கிறது அவருக்கு தெரியும், ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்பாக என்ன நடந்ததுங்கிறது அவருக்கு தெரியும். वो झाड़ के पीछे वो नहीं मालूम है, ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிச்சிருந்தா அவருக்கு தெரியாதா? பின்ன ஏன் கேட்கணும்? பின்ன ஏன் கேட்டார்? चलो हम परमेश्वर के वचन में चलते हैं। பாருங்க நம்ம தேவனுடைய வசனத்துக்கு நேரா போவோம். परमेश्वर नहीं चाहता है कि वो जाने आदम कहाँ है। பாருங்க தேவனுக்கு சித்தம் இது அல்ல, நான் ஆதாம் எங்க இருக்கேன்னு சொல்லி அறிய வேண்டும் என்று. परमेश्वर नहीं चाहता है कि वो खुद जाने कि आदम कहाँ है। பாருங்க தேவனுக்கு இது தேவை இல்ல, நான் தான் அறிஞ்சு கொள்ள வேண்டும் ஆதாம் எங்க இருக்கிறான்னு சொல்லி. परमेश्वर चाहता है आदम इस बात को जाने कि वो कहाँ है। பாருங்க தேவனுடைய சித்தம் என்னன்னா ஆதாம் அறிய வேண்டும் தான் எங்கே இருக்கிறான் என்று. परमेश्वर जानता है, தேவனுக்கு நல்லா தெரியும், परंतु आदम इस बात को जानना जरूरी ஆனா है। ஆதாம் அதை அறிய வேண்டியது அவசியமாக இருந்தது. आदम तू कहाँ है? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? क्या इसका मतलब? அதுக்கு அர்த்தம் என்ன? पहला तू कहाँ था, நீ முதல்ல எங்கே இருந்த, अब कहाँ गिर गया। இப்ப எங்க விழுந்து கிடக்கிறா? ये आदम इस बात को जानना चाहिए। ஆதாம் இந்த காரியத்தை அறிய வேண்டியது அவசியமாக இருந்தது. परमेश्वर को नहीं, தேவனுக்கு இது தேவையில்லை. परमेश्वर सब कुछ जानने वाला परमेश्वर है। தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். आदम इस बात को जानना था, ஆனால் ஆதாம் இதை அறிய வேண்டியது அவசியமாக இருந்தது. परमेश्वर ने आदम को अपने समानता में अपने स्वरूप में बनाया। தேவன் ஆதாமை தன்னை போல தன்னுடைய ரூபத்தின்படி அவனை படைத்தார். ऊंचे स्थान में बनाया, அவனை உயர்ந்த இடங்களில் படைத்தார், पवित्रता में बनाया, பரிசுத்தத்தில் படைத்தார், अपने जैसे ही बनाया, தன்னை போலவே படைத்தார், अपने अच्छे गुणों को उसके अंदर डाला, தன்னுடைய நல்ல குணங்களை அவனுக்குள் வைத்தார், हाई लेवल में बनाया। அவனை உயர்ந்த இடங்களில் படைத்தார். वो आदम ऊपर से नीचे गिर गया। அந்த ஆதாம் மேல இருந்து கீழே விழுந்துட்டான். आदम कहाँ है बोला तो ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்றால் तू गिर गया। நீ விழுந்து போனாய். आदम तू गिर गया, ஆதாமே நீ விழுந்து போனாய். मैं तुझे ऊंचे स्थान में बनाया, நான் உன்னை உயர்ந்த இடங்களில் படைத்தேன், तूने पाप कर कर नीचे गिर। நீ பாவம் செய்து விழுந்து போனாய். आदम जिस दिन उस फल को खाया, ஆதாம் அந்த பழத்தை தின்ற அந்த நாளிலே सवाल पूछूं, ஒரு கேள்வி கேட்கட்டுமா? आदम फल को लेकर खाते समय ஆதாம் அந்த பழத்தை பறிச்சு திங்கும்போது आप कहाँ थे? நீங்க எங்க இருந்தீங்க? हाँ, நீங்க எங்க இருந்தீங்க? இல்லையா அவங்க? हाँ? அவங்க இல்லவே இல்லையா? आदम फल को लेकर खाते समय आप कहाँ थे? ஆதாம் அந்த கனியை புசிக்கும் போது நீங்க எங்க இருந்தீங்க? हाँ? They didn't exist. हम लोग नहीं था उनमें. अच्छा, आदम फल को खाते समय ஆதாம் அந்த கனியை புசிக்கும் போது आप और मैं, நீங்க நான் इस संसार का हर एक मानव இந்த முழு உலகத்தின் எல்லா மனுஷனும் आदम के अंदर थे। ஆதாமுக்கு உள்ள இருந்தோம். हालेलुया, ஹalleluya. எங்கே இருந்தோம்? எங்க இருந்தோம்? अपना अपना डेट में बाहर आया, बर्थ डेट में। நம்முடைய பிறந்த நாள்ல வெளிப்பட்டோம். पुरुषता புரிஞ்சுதா? अब्राहम पहला सीड, माफ करें, आदम पहला सीड है। பாருங்க ஆதாம் வந்து முதல் விதை. जैसे आदम ने पाप किया, ஆதாம் பாவம் செய்த உடனே वो पाप अंदर प्रवेश किया। அந்த பாவம் அவனுக்குள் பிரவேசித்தது. अंदर कौन है? உள்ள யார் இருக்கா? हाँ, यार இருக்காங்க. உள்ள யார் இருக்கா? நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நீங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க. इस संसार में हर एक मानव अंदर था। இந்த முழு உலகத்தின் சந்ததி அவனுக்குள் இருக்கிறது. जब पाप उसके अंदर उतरा, அவனுக்குள் பாவம் பிரவேசித்த உடனே हम सब अंदर थे ना, நாமெல்லாம் உள்ளதானே இருந்தோம். हमारे अंदर वो पाप उतरा, நமக்குள்ள பாவம் பிரவேசித்தது. इसलिए அதனால इस संसार में जो कोई भी माँ के गर्भ से जन्म लेता है, தாயின் கற்பத்தில் பிறக்கிற எந்த மனுஷனும் एक सील लेकर पैदा होता है। அவன் ஒரு முத்திரையை எடுத்துக்கொண்டு தான் வர்றான். क्या नाम से? அது என்ன பேர்ல? पावी। பாவி. पाप बोलकर जन्म, पापी बोलकर जन्म लेता है। நம்ம பாவிகளாக பிறக்கிறோம். एक्सेप्ट जीसस क्राइस्ट, இயேசுவை தவிர
आप जानते हैं उस बात को। உங்களுக்கு அதை இயேசுவை பற்றி நல்லா தெரியும். मैं और एक सवाल आपको पूछता हूँ। இன்னொரு கேள்வி கேட்க விரும்புறேன். கேட்கட்டுமா? கேட்கட்டுமா? சொல்லுங்க. இதெல்லாம் சண்டே ஸ்கூல் क्वेश्चंस। இதெல்லாம் சண்டே ஸ்கூல் கேள்விகள் தான். ओके, आप बताओ, आप किसका बेटा या बेटी है, बाप का या माँ का? நீங்க யாருடைய பிள்ளை? தாயுடைய பிள்ளையா தகப்பனுடைய பிள்ளையா? ரெண்டு பேருக்கும். दोनों का बच्चा. आप किसका बच्चा है? நீங்க யாருடைய பிள்ளை? अम्मा पापा। आप जब पैदा हुए आपके साथ में किसका नाम को लगाया गया, माँ का क्या बाप का? நீங்க பிறக்கும்போது உங்க பேருடைய இனிஷியல்ல அப்பா பேர் சேர்த்திருக்கா அம்மா பேர் சேர்த்திருக்கா? क्या होगा? என்ன? अभी दोनों को साथ में डालते बोलते। अभी आप पुड़िया, आप पुराने लोगों का बताओ। சரி பழைய ஆட்களை பற்றி சொல்லுங்களா? तो फिर आप किसका बच्चा है? அப்ப நீங்க யாருடைய பிள்ளை? हाँ, हम सब बाप के बच्चे हैं। பாருங்க நம்ம தகப்பனுடைய பிள்ளைங்க. इस संसार में हर मानव जो है ना बाप का बच्चा है। பாருங்க இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாரும் தகப்பனுடைய பிள்ளைங்க. इसलिए हम बोलते हैं हम मर्द के बच्चे हैं। நாங்க வந்து ஆண் பிள்ளைங்க. मर्द के बच्चे। நம்ம ஆண் பிள்ளைங்க அப்படின்னு சொல்றோம். इस संसार में केवल और केवल एक है जो यीशु, जो औरत का बच्चा है। பாருங்க இந்த பூமியில பிறந்த ஒரே ஒரு மனுஷன், அது யாருன்னா இயேசு, ஒரு ஸ்திரீயின் வித்து, औरत का बच्चा है। ஒரு 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 ஸ்திரீயின் மகன். सबके सब जो है पुरुष मर्द का बच्चा है। பாருங்க நம்ம எல்லாரும் ஆண்களுடைய பிள்ளைங்க. उत्पत्ति उसका 3:15 बोलता है। பாருங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். यहाँ पर लिखा है स्त्री का संतान ए शैतान तेरे सर को कुचलेगा। பாருங்க ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குவான்னு சொல்லி வசனம் சொல்லுது. स्त्री का संतान, பாருங்க ஸ்திரீயின் வித்து, ஸ்திரீயினுடைய மகன். मर्द का बच्चा नहीं। பாருங்க ஒரு மனுஷனுடைய பிள்ளை இல்ல, मर्द का बच्चा ஒரு नहीं। ஆணுடைய பிள்ளை இல்ல, स्त्री का संतान ஸ்திரீயின் வித்து शैतान तेरे सर को कुचलेगा। பிசாசே உன் தலையை நசுக்குவான். और इस धरती पे स्त्री का संतान सिर्फ यीशु है। பாருங்க இந்த பூமியில ஸ்திரீயின் வித்து, ஸ்திரீயின் மகன்னா வெறும் இயேசு மாத்திரம்தான். हालेलुया। ஹalleluya. बाकी हम सब मर्द के बच्चे। நாம எல்லாம் ஆண்களுடைய பிள்ளைங்க. आदम गिरा, ஆதாம் விழுந்தான், आदम के साथ हम भी गिर गए। ஆதாம் கூட நம்ம எல்லாரும் விழுந்துட்டோம். हम गिरे हुए लोग हैं। நம்ம எல்லாம் விழுந்து போனவங்க. परंतु ஆனால் प्रभु यीशु मसीह इस धरती पर इसलिए आया, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எதுக்கு வந்தாருன்னா गिरे हुओं को उठाकर फिर से उस स्थान पर रखने के लिए। விழுந்து போனவர்களை எழுப்பி திரும்ப தன்னுடைய ஸ்தானத்துல ஏறி அமர जो பண்ணுறதுக்காக. स्थान हमने खो दिया, நம்ம எந்த நிலைமையை விட்டு விழுந்தோமோ उस स्थान में फिर से उठा के रखने के அந்த लिए நிலைமையில திரும்பி நம்மளை தூக்கி கொண்டு நிறுத்துகிறார். हमारे जगह को बदलने के लिए आया। நம்முடைய இடத்தை மாத்த வந்தார். हम गिरे हुए थे। நாம் விழுந்து கிடந்தோம். भजन संहिता 145 वर्स 14, சங்கீதம் 145:14, 145 वर्स 14, 145:14. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. on 145 14. கர்த்தர் விழுகிற யாவரையும் one minute கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். परमेश्वर के वचन कहता परमेश्वर गिरे हुओं को उठाता है। பாருங்க தேவன் விழுந்து போனவர்களை தூக்கி எடுக்கிறார். हालेलुया, ஹalleluya, कम ऑन, हालेलुया, ஹalleluya. हमारा परमेश्वर कौन सा परमेश्वर है? நம்முடைய தேவன் யாருடைய எப்படிப்பட்ட தேவன்? गिरे हुओं को उठाता है। அவர் விழுந்து போனவர்களை தூக்கி எடுக்கிறார். यही हमारा परमेश्वर। அவர் நம்முடைய தேவன். प्रभु यीशु मसीह इस धरती पर गिरे हुओं को उठाने के लिए आया, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில விழுந்து போனவர்களை தூக்கி எழுப்ப வந்தார். हमारे स्थान को बदलने के लिए आया। நம்முடைய நிலைமையை மாத்த வந்தார். हालेलुया, ஹalleluya. परमेश्वर को धन्यवाद। தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
पुराने करार में देखते हैं பாருங்க பழைய ஏற்பாடுல பார்க்கிறோம் परमेश्वर ने अब्राहम से क्या कहा, தேவன் ஆபிரகாமை நோக்கி என்ன சொன்னார்? तू जिस देश में रहता है, நீ எந்த தேசத்தில் இருக்கிறாயோ, जिन लोगों के साथ में तू रहता है, யாரு கூடலாம் இருக்கிறாயோ, तेरे बाप का घर உன்னுடைய தகப்பனுடைய வீடு, छोड़ और चल। அதை விட்டு புறப்படு. देश, कुटुंबियों और बाप का घर, தேசத்தையும் குடும்பத்தையும் தகப்பனுடைய வீடையும் விட்டு கிளம்பு, நட. छोड़ और चल। விட்டு புறப்படு. वो छोड़ा और चला। அவன் விட்டா புறப்பட்டா. बाइबल कहती है, வேதம் சொல்லுது 13 अध्याय उसका दूसरा वचन में, 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, अब्राम बहुत बड़ा धनवान बन गया। ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆசைகளை உடைய சீமானாய் இருந்தான். பாருங்க, ஆபிரகாம் சீமானாய் இருந்தான். अब्राम बहुत बड़ा धनवान हुआ, ஆபிரகாம் சீமானாய் இருந்தான். परंतु उस बड़ा धनवान होने से पहले அந்த பெரிய சீமானா மாறதுக்கு முன்பாக परमेश्वर ने उसके जगह को बदल दिया। தேவன் அவனுடைய இடத்தை மாத்தினார். हालेलुया, ஹல்லேலூயா. परमेश्वर उसके जगह को बदल दिया। தேவன் அவனுடைய இடத்தை மாத்தினார். हम अपने स्थान को बदलना चाहिए। நாம் நம்முடைய இடத்தை மாற்ற வேண்டும். नए करार में प्रभु यीशु मसीह जब आए, புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து சொல்கிறார், वो सिर्फ लोगों के स्थान को बदल रहे थे, स्थान को बदल रहे थे। அவர் இடங்களை மாத்திக் கொண்டிருக்கிறார். हालेलुया, ஹல்லேலூயா. थोड़ा और गहराई में जाते हैं। கொஞ்சம் நம்ம இதுல கொஞ்சம் ஆழமா போவோம். सब लोग निकालो लूका का लिखा हुआ 5वां अध्याय, லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். पढ़ो मत, வாசிங்க. पढ़ो मत। வாசிக்காதங்க. लूका 5वां अध्याय, लूका 5वां अध्याय को निकालो। லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். उस दिन सीमोन रात के समय मछली पकड़ने के लिए झील में गया। பாருங்க, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, சீமோன் பேதுரு மீன்களை பிடிக்கிறதுக்காக படகு எடுத்துக்கொண்டு கடலுக்குள்ள போகிறார். चर्च சபையே सुनिए, கொஞ்சம் கேளுங்க, கீழே பார்க்காதங்க. उस दिन सीमोन रात के समय में मछली पकड़ने के लिए वो झील में गया। அன்னைக்கு சீமோன் ராத்திரி வேளை மீன் பிடிக்கிறதற்காக கடலுக்குள்ள போகிறார். पूरा रात उसने मछली पकड़ा, முழு இரவு முழுவதும் அவர் என்ன பண்ண பிரயாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். एक भी मछली नहीं मिला। ஒரு மீன் கூட கிடைக்கல. काली नाव को लेकर गया, அவர் ஒரு எம்டி படகை கொண்டு போகிறார். खाली नाव को लेकर आया, அவர் வெறும் படகை திருப்பி கொண்டு வருகிறார். एक भी मछली नहीं मिला। அவர்கிட்ட ஒரு மீன் கூட இல்ல. बोलो अच्छा दिन क्या बुरा दिन? அது அவனுக்கு நல்ல நாளா கெட்ட நாளா? हाँ, பணம் இல்லைன்னா கெட்ட நாள், பணம் இல்லைன்னா கெட்ட நாளா? அதுதான்। हालेलुया, ஹல்லேலூயா. वो खाली नाव को लेकर गया और खाली नाव को लेकर आया, அவன் வெறும் படகை கொண்டு போறான், வெறும் படகோடு திரும்ப வர்றான். एक मछली नहीं मिला। ஒரு மீன் கூட கிடைக்கல. सुबह के समय किनारे में आया காலை வேளை அவன் கரைக்கு வர்றார். और किनारे में आकर वो अपने जाल को धो रहा था। அது காலை வேளை என்ன செய்யறான்னா, இந்த வலையெல்லாம் கழுவி கொண்டிருக்கிறார். now ध्यान से सुनिए, கொஞ்சம் கவனமா கேளுங்க. किनारे में किनारे की बात कर रहा हूं। பாருங்க, நான் கடற்கரையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். सो वो किनारे में अपने जाल को धो रहा था। அவர் கடற்கரையில் இருந்து வலையை கழுவி கொண்டிருக்கிறார். जाल में उस दिन मछली नहीं फंसा, जाल में उस दिन कचरा फंसा। பாருங்க, அன்னைக்கு அந்த வலையில மீன் சிக்கல, குப்பைகள் சிக்கி இருந்தது. सो वो जाल को धो रहा था அவன் அந்த வலையை கழுவி கொண்டிருக்கிறான். और थोड़ा सा आगे में यीशु मसीह लोगों को वचन सुना रहे थे। அது பக்கத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, மற்ற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ये झील नदी समुद्र है, பாருங்க, இது ஒரு கடல், ओके, ये समुद्र है। இது கடல். यीशु यहाँ पर खड़े हैं। இயேசு இங்க நிக்கறாங்க. पीछे जो है सीमोन जो है अपने जाल को धो रहा है। பின்னாடி சீமோன் பேதுரு என்ன பண்ணுங்க, வலையை கழுவி கொண்டிருக்கிறார். यहाँ पर यीशु खड़ा होकर लोगों को वचन सुना இங்க रहे हैं। இயேசு நின்று கொண்டு மற்ற மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். जाल में से कचरा निकल रहा है। அவங்க அந்த வலைகள்ல இருந்து குப்பை எடுத்து போட்டுட்டு இருக்கான். एक्चुअली यहाँ से कचरा निकलना था, பாருங்க, உண்மையில என்னன்னா, இங்க உள்ள குப்பையெல்லாம் பறக்கி போட வேண்டியது தேவையா இருந்தது. मगर वो जाल से कचरा निकल रहा ஆனா है। வலையில இருக்க குப்பையெல்லாம் பறக்கி போட்டு கொண்டிருக்கிறார். यीशु मसीह लोगों को वचन
वचन सुना रहे हैं। இயேசு மற்ற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். लोग यीशु मसीह के ऊपर आकर गिर रहे हैं। மக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மேல விழ வர்றாங்க. यीशु ने सोचा இயேசு யோசித்தார், ये दो नाव है यहाँ पर, இந்த ரெண்டு படகுங்க இருக்குல்ல, इसमें से एक नाव ये सीमोन का है। இதுல ஒரு படகு சீமோனுடைய படகு. सो यीशु मसीह वो नाव में चढ़कर बैठ गए। இயேசு கிறிஸ்து அந்த படகின் மேல ஏறி உட்கார்ந்தார். सबसे पहली बात, பாருங்க, முதல் காரியம், खाली नाव को लेकर गया था, खाली नाव को लेकर आया। வெறும் படகை கொண்டு போனா வெறும் படகோட திரும்பி வந்தா. आपने बोला उसका दिन अच्छा नहीं है। நீங்க சொன்னீங்க அவருக்கு நாள் நல்ல நாள் இல்லைன்னு சொல்லி. सो कभी कभी कुछ लोगों को जो है निराश हो जाते हैं और पैसा नहीं रहेगा तो बड़ा गुस्सा गुस्सा में रहते हैं। பிறகு சிலர் என்ன சிலவங்கிட்ட பணம் இல்லைன்னா கோபமா வரும், கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. सो सीमोन टेंशन में है, पैसा नहीं है, பாருங்க, சீமோன் அங்க கவலையில இருக்காரு, டென்ஷன்ல இருக்காரு, பணம் இல்ல, गुस्से में है, அவர் கோபத்துல இருக்கிறாரு. क्या दिन था आज இது का, என்ன நாளுப்பா இது, एक भी मच्छी नहीं ஒரு किया, மீன் கூட கிடைக்கலையே, गुस्से में है। கோபத்துல இருக்கிறார். कुछ लोगों के घर में पैसा नहीं रहे तो बच्चे लोग को बहुत मारते हैं। பாருங்க, சில வீட்டுல பைசா இல்லைன்னா பிள்ளைகளை பிடிச்சு நல்லா அடிப்பாங்க. थोड़ा बच्चा गलती करता है रपा 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 दे देते हैं। பிள்ளைங்க சின்ன தவறு பண்ண அந்த கோபத்தெல்லாம் கொண்டு பிள்ளைங்க மேல விட்டு காமிச்சிருவாங்க. So सीमोन पेत्रस भी जो है गुस्से में है। பாருங்க, சீமோன் பேதுரு கோபத்துல இருக்கிறார். इरकारा इलिया, இருப்பாரா இல்லையா? हाँ, ऐसे समय में यीशु मसीह सीमोन को परमिशन नहीं लेते हुए उसके नाव में जाकर बैठते हैं। பாருங்க, இந்த வேளையில சீமோன்ட்ட போய் அனுமதி கேட்காம இயேசு கிறிஸ்து படகு மேல ஏறி உட்கார்றாரு. बताइए सीमोन का गुस्सा ज्यादा होना चाहिए या कम होना चाहिए? அப்போ சீமோனுக்கு கோபம் அதிகப்படணுமா குறையணுமா? அதிகமாகணுமா குறையணுமா? இயேசு இருந்தா என்ன, நேச்சுரல் சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. அவருக்கு இயேசுண்டே தெரியாது. அவரு उनका गुस्सा क्या होना चाहिए? அவங்களுக்கு என்ன ஆச்சு? उनका गुस्सा क्या होना चाहिए? அவங்க கோபம் என்ன ஆகணும்? बढ़ना चाहिए, அதிகமாகணும். क्योंकि नहीं पूछते हुए नाव में चढ़ गए। ஏன்னா அனுமதி கேட்காம படகுல ஏறி உட்கார்ந்திருக்கிறாரு. देखिए हमारे नीचे प्रेयर हॉल है, हम ऊपर रहते हैं। பாருங்க, எங்களுக்கு கீழே பிரேயர் ஹால் இருக்கு, நாங்க வீட்ல மேல இருக்கிறோம். कुछ लोग ना बिना दरवाजा खटखटाते हुए जो है ऊपर आ जाते சிலவங்க கதவு தட்டாமே அப்படியே வீட்டுக்கு மேல வந்துருவாங்க. हैं। मेरे को आता ना गुस्सा, எனக்கு கோபம் வரும் பாருங்க. जानते हो मैं क्या करता हूँ? நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? नीचे जाओ, நீ கீழே போ, கீழே போ, नीचे जाओ। கீழே போ, கீழே नहीं, போ. पास्टर नहीं, पहले तो नीचे இல்ல जाओ, பாஸ்டர் இல்ல நீ கீழே போ, நீ கீழே போ, வெளியே போ, வெளியில போ, डोर ऑफ बंद, கதவை பூட்டு, वो दरवाजा बंद करते हैं। கதவை பூட்டு வா. अंग साइड ले बेल इरका पार, அந்த சைடுல பெல் இருக்கான்னு பாரு, बेल बजा, பெல் அமுக்கு. हाँ अभी खोल के ஆ சரி, என்ன திறந்து வா. आप बताओ ये प्यार से किया है कि गुस्से में किया है? இப்போ நான் இது செஞ்சது அன்பா செஞ்சேனா கோபத்துல செஞ்சேனா? हाँ, खोपदा। கோபம் தான். यहाँ पर पेतरुस को नहीं पूछते हुए वो नाव में बैठा है। இங்க பேதுருட்ட கேட்காம அனுமதி பெறாம நான் படகுல ஏறி உட்கார்ந்து இருக்கிறார். उसका गुस्सा क्या होना चाहिए? அப்ப அவருடைய கோபம் என்ன செய்யணும்? बढ़ना चाहिए। அதிகப்படணும். मगर पेतरुस को गुस्सा नहीं आया। ஆனா பேதுருக்கு கோபமே வரலங்க. क्यों? ஏன்? क्यों पेतरुस को गुस्सा नहीं आया? ஏன் பேதுருக்கு கோபம் வரல? चलो मैं बताता हूँ। நான் உங்களுக்கு சொல்றேன். पेतरुस क्या कर रहा था? பேதுரு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? अपने आंखों से कचरे की तरफ देख रहा था, கண்களினால அந்த குப்பையை பார்த்துக்கிட்டு இருக்கான். अपने हाथों से कचरा को निकाल रहा था। கைகளினால குப்பையை பறக்கி போட்டுக்கிட்டே இருக்கான். बराबर है? சரிதானே? अपने आंखों से कचरे को देख रहा था, கண்களினால குப்பையை பார்க்கறான். अपने हाथों से कचरे को निकाल रहा था, கைகளினால குப்பையை எடுத்து பறக்கி போடுறான். अपने कान से यीशु मसीह के वचन को सुन ஆனா रहा था। காதுனால இயேசு கிறிஸ்து வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிறான். हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. वो वचन जो है उसका सारा गुस्सा को निकाल दिया। அந்த வசனமானது அவருடைய கோபத்தெல்லாம் தனியே செய்தது. हालेलुया। ஹalleluya. इसलिए पेतरुस उठा, नाव को धक्का मारा பேதுரு எழும்பி பாருங்க, உடனே அந்த படகை தள்ளுறான் கொஞ்சம். और नाव में बैठ गया। அந்த படகுல ஏறி உட்கார்ந்தாங்க. यीशु मसीह नाव में बैठकर लोगों को वचन सुनाए। இயேசு கிறிஸ்து அந்த படகுல ஏறி இருந்து மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். हालेलुया। ஹalleluya. नंबर 1, முதலாவது सीमोन पेतरुस किनारे में था। சீமோன் பேதுரு கரையில் இருந்தான். यीशु मसीह उसको थोड़ा अंदर लेकर गए, இயேசு கிறிஸ்து அவனை கொஞ்சம் கடலுக்குள்ள கொண்டு போனார். उसका जगह बदल दिए। அவனுடைய இடத்தை மாத்தினார். हालेलुया। ஹalleluya. उसके स्थान को बदल दिया। அவருடைய இடத்தை மாத்தினார். बहुत सारा मसीह लोग जो है सोचते हैं कि मैं
बहुत बढ़ गया हूं पर तो बड़े हुए नहीं है। பாருங்க அநேக கிறிஸ்தவர் நினைக்கிறாங்க நான் கிறிஸ்துக்குள்ள நல்லா வளர்ந்துட்டேன்னு நினைக்கிறாங்க, ஆனா வளரவே இல்லைங்க. मैं अच्छा गाता हूं, நான் நல்ல பாட்டு படிப்பேன், मैं अच्छा बजाता हूं, நான் நல்ல மியூசிக் मैं அடிப்பேன், अच्छा वचन देता நான் हूं, நல்ல செய்தி கொடுப்பேன், अच्छा प्रार्थना करता हूं। நல்ல ஜெபம் பண்றேன். सोचते हैं நம்ம அப்படி நினைக்கிறோம், परंतु वो अपने स्थान में नीचे स्थान में है। ஆனா என்ன அவங்க கீழே விழுந்த இடத்துலயே தான் இருக்கிறாங்க. एक व्यक्ति रात के समय में अपने नाव को लेके मछली पकड़ने के लिए गया बोलता है। பிறகு ஒரு மனுஷன் ராத்திரி வேளையில படகை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க போனான்னு சொல்லப்படுகிறது. चलाया उसने, படகை ஓட்டிக்கொண்டே இருக்கிறான், अंदर गया, உள்ள போனா अपने जाल को डाला, வலையை தூக்கி போட்டா एक भी मछली नहीं मिली। ஒரு மீன் கூட கிடைக்கல. इस तरफ डाला, இந்த பக்கத்துக்கு போட்டா एक भी मछली नहीं। ஒரு மீன் கூட கிடைக்கல. उसने सोचा ये जगह अच्छा नहीं है, அவன் யோசித்த அந்த இடம் சரியில்லை, और अंदर चला, இன்னும் கொஞ்சம் உள்ள போ, और अंदर चला, இன்னும் கொஞ்சம் உள்ள போ. हाथ दर्द लगने लगा, கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு फिर इस तरफ डाला, திரும்ப இந்த சைடு வலையை போட்டான், नहीं मिला, ஒண்ணு கிடைக்கல. इस तरफ डाला, இந்த சைடு போட்டாங்க, नहीं मिला, ஒண்ணு கிடைக்கல. और गहराई में गया, என்ன கொஞ்சம் உள்ள போறாங்க, नहीं मिला, ஒண்ணுமே கிடைக்கல. सूरज आ गया, சூரியன் வந்தது, सूरज आ गया। சூரியன் வந்தது. जब सूरज आया சூரியன் வந்த பிறகு तब वो अपने आप को देख रहा है, அப்பா அவன் தன்னை பார்க்கும்போது अयो मैं अभी भी किनारे में ही है, அட பாவம் என்ன கரையில தான் இருக்கானா, अभी भी किनारे में। நான் என்ன கரையில தான் இருக்கானா. क्या हो गया मालूम है? என்ன நடந்தது தெரியுமா? वो नाव को जो रस्सी बांधा था ना वो खोला ही नहीं, அவன் அந்த கப்பலை கட்டி வச்சிருந்தாங்கள படகு அதை கலத்தவே இல்லைங்க. और अपने आप में सोच रहा ना அவன் நினைக்கிறடா என்ன கடலுக்கு உள்ள போயிட்டேன், கடலுக்கு உள்ள போயிட்டேன், ना रंबा जवाब पढ़ रहा है, நான் நல்லா ஜெபம் பண்றேன், ना रंबा वचन पढ़ रहा है, நான் நல்ல நிறைய வசனம் வாசிக்கிறேன், ना मैं बहुत कर रहा है, நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். किनारे में ही है, என்ன நீங்க கரையில தான் இருக்கீங்க, अपने जगह को नहीं छोड़े। நம்ம இடத்தை இன்னும் விடவே இல்லை. बहुत सारा मसीह लोगों का ये जिंदगी है। பாருங்க அநேக கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கை இதே போல தான் இருக்குது. यीशु मसीह இயேசு उसको किनारे से पेतरस को बोला थोड़ा धक्का मार, இயேசு சொன்னார் கரையில இருந்து கொஞ்சம் உள்ள தள்ளு. उसने धक्का मारा, அவன் கொஞ்சம் உள்ள தள்ளுனா वो भी बैठ गया। அவனும் ஏறி உட்கார்ந்தான். यीशु मसीह बैठकर लोगों को वचन सुनाए। இயேசு கிறிஸ்துங்க உட்கார்ந்து ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார். उसके बाद அதன் பிறகு यीशु मसीह ने सीमोन पेतरस से कहा, இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை பார்த்து சொன்னார், गहराई में लेके चल। நீ ஆழத்துக்குள்ள கொண்டு போ. हालेलुया, ஹalleluya, हालेलुया। ஹalleluya. यीशु मसीह कह रहे हैं இயேசு இப்போ சொல்லுகிறார், गहराई में लेकर चल। ஆழத்துக்கு கொண்டு போ. यीशु मसीह चाहते हैं कि हमारा संबंध यीशु के साथ गहराई का संबंध रहे। பாருங்க இயேசுக்கு என்ன சித்தனா நமக்கும் இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம் அது ஆழமா இருக்க வேண்டும் என்று. गहराई का प्रेम रहे, ஒரு ஆழமான அன்பு, एक गहराई चाहिए। ஒரு ஆழம் அதுல தேவை. पेतरस को यीशु मसीह कह रहे हैं பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், गहराई में ले चल। ஆழத்துக்கு வா. पेतरस नाव को लेकर गहराई में। பேதுரு இப்ப ஆழத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான் படகை எடுத்து. हालेलुया। ஹalleluya. गहराई में जाने के बाद பாருங்க ஆழத்துக்கு போன பிறகு यीशु मसीह ने पेतरस से कहा, இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், अपने जाल को मछली पकड़ने के लिए डाल। உன்னுடைய வலையை மீன்களை பிடிக்க போடு. हालेलुया। ஹalleluya. अपने जाल को मछली पकड़ने के लिए डाल। உன்னுடைய வலையை மீனை பிடிக்க போடு. ना मैं आपको सवाल पूछता हूं, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். पेतरस अपने जाल को मछली पकड़ने के लिए कहां पर डालना चाहिए? பேதுரு தன்னுடைய வலையை மீன்களை பிடிக்க எந்த இடத்துல போடணும்? किसके ऊपर डालना चाहिए? யார் எதுக்கு மேல போட வேண்டும்? हाँ हाँ சொல்லுங்களேன், मछली पकड़ने के लिए जाल को कहां डालना है? மீனை பிடிக்க வலையை எங்க போடணுங்க? हाँ, पेतरस इस बात को अच्छी तरह से जानता था। பாருங்க பேதுருக்கு ஒரு காரியம் நல்லா தெரியும். इस झील में दिन के समय में मछली नहीं मिलता है, இந்த கடல்ல பகல் வேளையில மீன் அகப்படவே செய்யாது. इसलिए रात को ही जाना चाहिए। அவங்க ராத்திரி தான் போய் மீன் பிடிப்பாங்க, दिन में मछली नहीं मिलता है। பகல்ல மீன் கிடைக்காது. पेतरस यीशु मसीह को ऐसा बोलना चाहिए था, பேதுரு இயேசுவை பார்த்து என்ன தெரியுமா சொல்லிருக்கணும்? हेलो मिस्टर कारपेंटर। ஹலோ மிஸ்டர் கார்பெண்டர், என்ன कारपेंटर என்ன? ஆசாரியர், ஆசாரி. हेलो मिस्टर कारपेंटर। ஹலோ மிஸ்டர் ஆசாரி, तुम कारपेंटर है, நீர் ஆசாரி தானே? தச்சன் ஆசாரி, தச்சன் ஆசாரி தானே? तू कारपेंटर है,
நீர் தச்சன் ஆசாரி, तू कारपेंट्री में पीएचडी किया होगा, நீர் தச்ச வேலையில என்ன பண்ணிருப்பீர்? PhD எல்லாம் படிச்சிருப்பீரு. मगर मछली पकड़ने में मैं पीएचडी ஆனா किया। மீன் பிடிக்கிறதுல நான் PhD பண்ணியிருக்கிறேன். तुम आके मेरे को मछली पकड़ने का मत सिखाओ, நீங்க வந்து மீன் பிடிக்க எனக்கு சொல்லி தர தேவையில்லை, मैं उसमें पीएचडी किया। நான் அதுல PhD பண்ணியிருக்கிறேன். ऐसा बोलना चाहिए था, அப்படி சொல்லிருக்கணும், और बोला नहीं। ஆனா சொல்லல. हालेलुया। ஹalleluya. क्यों बोला नहीं मालूम है? ஏன் அப்படி சொல்லல தெரியுமா? किनारे में वचन को सुना, ஏன்னா கரையில உட்கார்ந்து வசனத்தை கேட்டா, अंदर जाकर वचन को सुना, உள்ள உட்கார்ந்து வசனத்தை கேட்டா, अब गहराई में जाने के बाद இப்ப ஆழத்துக்கு போன பிறகு जब यीशु मसीह ने कहा இயேசு சொன்னார், अपने मछली पकड़ने के लिए जाल को डाल, மீனை பிடிக்க வலையை போடுன்னு சொன்ன உடனே जानते हो यीशु पेतरुस ने क्या कहा? பேதுரு என்ன சொன்னான் தெரியுமா? मैं अपने जाल को तेरे वचन के पर डालता हूं, நான் என்னுடைய வலைய உம்முடைய வசனத்தின் மேல போடுறேன், வசனத்தின்படி போடுறேன். पानी के ऊपर नहीं, நான் தண்ணீர்ல போடல. तन्नीरले पोटा वन्न कड़कियादु। தண்ணீர்ல போட்டா ஒண்ணுமே கிடைக்காது. पेतरुस बोलता है, பேதுரு சொல்றார், I will put my net on your word, நான் உம்முடைய வசனத்தின்படி வசனத்துல என்னுடைய வலையை போடுகிறேன். I will put my net on your word, நான் என்னுடைய வலையை உம்முடைய வசனத்தில் போடுகிறேன், पानी पर नहीं, தண்ணில போடல, वचन के पर डालता हूं। வசனத்துல போடுற. 2 नाव मछलियों से भर गए, பாருங்க, 2 படகு நிரம்ப மீன் கிடைத்தது. which was impossible, பாருங்க, அது வாய்ப்பே கிடையாது. दिन में मछली नहीं मिल सकता। பகல்ல மீன் கிடைக்கிறது இல்ல. परमेश्वर को धन्यवाद। தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். यीशु मसीह सीमोन के स्थान को बदल दिए हैं। இயேசு கிறிஸ்து சீமோனுடைய இடத்தை மாத்தினார். हालेलुया। ஹalleluya. गहराई में लेकर गए। ஆழத்துக்கு கொண்டு போனார். और थोड़ा आगे जाएंगे, நம்மள ஆழத்துக்குள்ள போமா? लूका का लिखा हुआ 13 अध्याय, லூக்கா 13ஆம் அதிகாரம் उसका 10वां वचन। 10ஆம் வசனம். प्रभु ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். Thank you. प्रभु यीशु मसीह एक सिनागॉग को आए, பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு ஆலயத்துக்கு போனார். और उस कलीसिया में एक स्त्री थी, அந்த ஆலயத்துல ஒரு ஸ்திரீ இருந்தாள், जो 18 साल से जो है दुष्ट आत्मा उसको पकड़ा था। 18 வருஷமாக ஒரு அசுத்த ஆவி அவளை பிடித்திருந்தது. वो झुक गई थी, அந்த ஸ்திரீ குனிஞ்சிருந்தாங்க, गुनी। கூனியா இருந்தாள். हाँ, कन्नड़ा में भी गुनी बोलता है। கன்னடாலே கூனின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ओके, वो झुक गई थी, அது ஒரு கூனி. झुक कर आती थी, அந்த ஸ்திரீ இப்படி குனிஞ்சிக்கிட்டே வருவாங்க, झुक कर जाती थी। அப்படி குனிஞ்சிக்கிட்டே போயிருவாங்க. शैतान ने उसको झुका दिया था। பிசாசானவன் அவளை குனிய செய்தான். शैतान का काम है झुकाना। பிசாசுடைய வேலை என்ன? நம்மளை குனிய செய்யறது அவனுடைய வேலை. तू झुक, நீ குனி, तू नीचे देख, நீ கீழே பாரு, तेरे स्थान नीचे है, உன்னுடைய இடம் கீழே தான் இருக்குது, तू गिरा हुआ है, நீ விழுந்து கிடக்கிறாய், नीचे देख, நீ கீழே பாரு, मगर ऊपर मत देख। மேல பாத்துறாத. शैतान हमको स्वर्ग की ओर देखने से रोकता है और नीचे झुकाता है। பிசாசானவன் நம்ம பரலோகத்தை பாத்துற கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணி நம்மளை கீழே பார்க்க வைக்கிறான். 18 साल से शैतान उसको बांध के रखा है। 18 வருஷமா பிசாசு அவளை கட்டி வச்சிருக்கிறான். और उस दिन यीशु मसीह उस आराधनालय में आए। அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்துக்கு போயிருந்தார். जानते यीशु मसीह ने उस स्त्री को देखा। இயேசு அந்த ஸ்திரியை கண்டார். वचन की तरफ ध्यान दे। வசனத்தை பார்ப்போம். यीशु मसीह उस स्त्री को देखा। இயேசு அந்த ஸ்திரியை கண்டார். ओ पीछे बैठी है, அங்க உட்கார்ந்து இருக்கிறா, पीछे बैठी है। பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறா. उस स्त्री का कैसा था जीवन? அந்த ஸ்திரியோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, झुक कर आती थी, அவ குனிஞ்சு வருவா, पीछे बैठती थी, பின்னாடி போய் உட்கார்ந்து இருப்பா. छूटने के बाद पीछे से पीछे चले जाती। அது சபை முடிஞ்சு அப்படியே பின்னாடி அப்படியே வெளியில போயிருவா.
उसका अपना एक जगह था, அவளுக்குன்னு ஒரு இடம் உண்டு. उधर बैठती थी, उधर से उधर चले அந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க, அங்க இருந்து எழும்பி போயிடுவாங்க. यीशु ने उस स्त्री को देखा। இயேசு அந்த ஸ்திரியை கண்டார். हालेलुया। ஹalleluya. दूसरा, இரண்டாவது, यीशु ने उस स्त्री को कहा, अम्मा इधर आ। இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், முன்னாடி வா. அது வாசிங்களா? வாசிங்களா? நீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். இல்ல, கொஞ்சம் முன்னாடி இது ஒரு வாசிங்க. माइक மைக்ல வாசிங்க. இயேசு அவளை கண்டு வாசிங்கம்மா. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, हाँ साथ। பாருங்க, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, यीशु ने उसको देखा இயேசு அவளை கண்டு और उस स्त्री से कहा, அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், इधर आ। வா 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 என்கிட்ட வா. हालेलुया। ஹalleluya. जानते हैं यीशु मसीह ने क्या किया? இயேசு என்ன செஞ்சாங்க தெரியுமா? उसका जगह को बदल दिया। அவனுடைய இடத்தை மாத்தினாள். हालेलुया। ஹalleluya. वो जगह छोड़, நீ அந்த இடத்தை விடு, इधर आ गया। இங்க வா இங்க வா. उसके जगह को बदल दिया। அவளுடைய இடத்தை மாத்தினார். परमेश्वर को धन्यवाद। தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். कुछ लोग अपनी जगह को नहीं छोड़ते हैं। சில பேர் தம்முடைய இடத்தை விடுறதே கிடையாதுங்க. मेरा बॉम्बे में ऐसा है, इधर तुम लोग सब अच्छा है। எங்க பாம்பேல அப்படிங்க, உங்களை பற்றி சொல்லல. एक तो चर्च को लेट आएंगे, பாருங்க, லேட்டா சர்ச்சுக்கு வருவாங்க, वचन चलते समय में आएंगे। வசனம் கொடுத்துட்டு இருக்கும்போது வருவாங்க, தேவ செய்திக்கு நேரத்துல வருவாங்க. अब ये थोड़ा अलग टाइप का दरवाजा है, एकदम सामने है। பாருங்க, இங்க பாருங்க, நேரா எய்தாப்புல கதவு இருக்கு. मोस्टली चर्चेस का दरवाजा पीछे रहता है। அநேகமா சர்ச்சஸ்ல கதவு எங்க இருக்குன்னா பின்னாடி இருக்கும். करेक्टा? சரியா இல்லையா? पीछे रहता है। பின்னாடி இருக்கும். सो अच्छा वचन चलते समय में நல்ல தேவ செய்தி நடந்துட்டு இருக்கும்போது एक तो लेट आएंगे, ஒண்ணு லேட்டா வருவாங்க, फिर सामने आएंगे सबको, திரும்ப அப்படியே முன்னாடி வருவாங்க. औरत उधर इधर आटा எல்லாம் தள்ளுங்க 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 தள்ளுங்க. उसका जगह पे आके बैठे। வந்து அவங்க முதல்ல எங்க இருப்பாங்களோ கரெக்டா அந்த இடத்துல வந்து உட்காருவாங்க. எங்கே हमेशा बैठने का रहता वही जगह में बैठेंगे। எப்போது இருக்கிற இடத்தை தேடி கரெக்டா வந்து உட்காருவாங்க. वो जगह उनका ही है, அந்த இடம் அவங்களுக்கு சொந்தம். वो जगह नहीं छोड़ेंगे। அந்த இடத்தை விடவே மாட்டாங்க. कभी कभी हम लोगों को कहते हैं, சிலர் நான் மற்றவங்களை பார்த்து சொல்லுவோம், थोड़ा थोड़ा आगे आ जाओ। கொஞ்சம் முன்னாடி வாங்க வாங்க. आप लोग सब चेयर में बैठे हैं, நீங்க எல்லாம் சேர்ல உட்கார்ந்திருக்கீங்க. हमारे चर्च में चेयर नहीं है। எங்க சர்ச்சில் சேர் இல்ல. चेयर अगर रखा तो लोगों को बैठने को जगह नहीं होगा, சேர் போட்டா மக்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் இருக்காது. इसके लिए चेयर सब निकाल देते हैं। சேர் எல்லாம் எடுத்துறோம். छकाछक भरता है, சபை அப்படி ஃபுல்லா நிரம்பி இருக்கும். लोगों को बैठने को जगह नहीं रहता है। இருக்கிறதுக்கு இடம் இருக்காது. आगे आगे आगे। கொஞ்சம் முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. कुछ लोग बैठे जगह में ऐसा ऐसा करेंगे मगर आगे नहीं आएंगे, சிலவங்க இருக்கிறதுல இப்படி இப்படி லேசா ஆட்டுவாங்க, ஏதோ வந்த மாதிரி, ஆனா முன்னாடி வர மாட்டாங்க. वरमाटेंगे, வரமாட்டாங்க. क्योंकि वो उसका जगह है, ஏன்னா அது அவங்களுடைய இடம். वो जगह नहीं छोड़ेंगे, அந்த இடத்தை விடவே மாட்டாங்க. क्योंकि वो देख कर बैठे हैं, ஏன்னா அது அவங்க வாங்கி देख कर बैठे हैं। அதை பார்த்து தான் உட்கார்ந்து இருக்காங்க. என்ன பார்த்து உட்கார்ந்திருக்காங்க தெரியுமா? என்னத்தை பார்த்து உட்கார்ந்து இருக்காங்க தெரியுமா? फैन, ஃபேனை பார்த்து உட்கார்ந்து இருக்காங்க. फैन देख के बैठा है, அது ஃபேனை பார்த்து கரெக்டா உட்கார்ந்து இருப்பாங்க. और आगे आगे आओ बोलो तो उधर इधर ही हिलेंगे, फिर दूसरे को आगे जा बोलेंगे मगर वो नहीं हिले। முன்னாடி வரலன்னா லேசா ஆட்டி ஆட்டி பார்ப்பாங்க, இல்ல பின்னாடி கச்சல முன்னாடி போம்பாங்க. अपना जगह नहीं छोड़ेंगे, நம்ம இடத்தை விடவே மாட்டாங்க. वचन देते समय में भी बीच में घुस कर आकर उधर ही बैठेंगे, தேவ செய்தி நடக்கும்போது கூட ஊடல நுழைஞ்சு போய் கரெக்டா அவங்க இடத்துல போய் உட்கார்ந்து இருப்பாங்க. वचन को रेस्पेक्ट नहीं देंगे, அவங்க வசனத்தை மதிக்கிறது கிடையாது. क्योंकि वो अपने जगह को नहीं छोड़ना चाहते। ஏன்னா அவங்க தன்னுடைய இடத்தை விடுறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. बुक ऑफ होसेया ஓசியா चैप्टर 7 7ஆம் அதிகாரம் 8वां वचन 8ஆம் வசனத்தை வாசிங்க. देखिए। बुक ऑफ எப்பிராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். எப்பிராயிம் திருப்பி போடாத அப்பம். एफ्राइम, எப்ராயிம், तू जाति जाति लोगों के साथ में हिला मिला रहता நீ है। அந்நிய ஜாதி மக்களோட கலந்து இருக்கிறாய். एफ्राइम, எப்ராயிமே, तू पलटी ना मारा हुआ चपाती है। நீ பிரட்டி போடாத அப்போ. எந்த அப்பம்? என்ன அப்போ? எந்த சப்பாத்தி? எந்த ரொட்டி? பிரட்டி போடாத அப்போ. अभी हम आप लोगों को मैं पूछता हूं, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ओनली सिस्टर्स, வெறும் சகோதரிமார்கள்ட்ட, रोटी को उल्टा नहीं किया तो क्या क्या होता है? ரொட்டியை பிரட்டி போடலாம், என்ன நடக்கும்? नंबर 1 जल जाता है, கீழே எரிஞ்சு போகும். नंबर 2 ரெண்டாவது उसमें से
बदबू क्या सॉरी அதுல जला हुआ அதுல बात। எரிஞ்ச நாற்றம் வரும். नंबर 3 மூணாவது कच्चा पक्का रहेगा। அது மேல வந்து வெந்திருக்காது, கீழே கரிஞ்சு போயிருக்கும். नंबर 4 நாலாவது हाँ नालावती है ना कुत्ता भी नहीं खाता। நாலாவது நாய் கூட சாப்பிடாது. ये कौन सा चपाती है? இது எந்த அப்போ? नहीं पलटी किया हुआ अप्पा। பெரட்டி போடாத அப்போ. मैं अपने जगह को नहीं छोड़ेगा। நான் என் இடத்த விடவே மாட்டேங்க. मैं ऐसा ही रहेगा। நான் இங்க அப்படியே இருப்பேன். यही मेरा जगह है। இதுதான் என்னுடைய இடம். अरे नीचे काला हो रहे रे बाबा। கீழே கரிஞ்சு போச்சுமா. रेंदो। ஏ எரி கரியட்டு ஒண்ணு இல்ல. अरे वो बास आ रहा है। ஐயோ நாற்றம் எடுக்குது. इरुकुटो। எடுக்கட்டும். ऐसा ही रहेगा। நான் இப்படியே இருப்பேன். पलटी नहीं मारेगा। நான் பெரட்டி போட விட மாட்டேன். अपने जगह को कुछ लोग नहीं छोड़ते हैं। சிலவங்க தம்முடைய ஸ்தானத்தை விடுறதே கிடையாதுங்க. यीशु मसीह ने जगह को बदला है। இயேசு கிறிஸ்து அவருடைய இடத்தை மாற்றினார். अम्मा அம்மா इधर आ गया। கொஞ்சம் முன்னாடி வா. वो आगे आगे முன்னாடி வந்தாங்க. प्रभु यीशु मसीह ने चंगाई कर कर இயேசு கிறிஸ்து அவரை சுகப்படுத்தினாங்க. हालेलुया ஹalleluya हालेलुया। ஹalleluya. और एक दो बातों को देखकर खत्म करते हैं। பாரு என்ன ஒன்று ரெண்டு காரியங்களை பார்த்து முடிச்சிரோம். मार्कुस का लिखा हुआ 8वां अध्याय மார்க் 8ஆம் அதிகாரம் उसका 22वां वचन। 22ஆம் வசனம். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். थैंक यू। उसके बाद प्रभु यीशु मसीह बेतसाइदा नाम के जगह पर आए। பாருங்க இயேசு கிறிஸ்து பெத்சாயிதா என்ற ஒரு ஊருக்கு வருகிறாங்க. एक अंधे को यीशु मसीह के पास लाए। इधर देखो ना सब लोग नीचे मत। எல்லாரும் இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க. பைபிள் பார்க்கணும் இங்க பாருங்க. ಅದು ವಾಸನಾಂಗೆ இல்லையா? வாஸ்து முடிச்சாச்சுல இங்க பாருங்க. इन्हें न किले पाकनो। प्रभु यीशु मसीह बेतसाइदा नाम के गांव को आए। இயேசு கிறிஸ்து பெத்சாயிதாங்கிற கிராமத்துக்கு வருகிறார். कुछ लोग एक अंधे को लेकर आकर यीशु के सामने खड़ा किया। சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு குருடனை கொண்டு இயேசு கிட்ட கொண்டு விடுறாங்க. उनके प्रार्थना रिक्वेस्ट ये है कि அவங்களுடைய ஜெபம் என்னன்னா यीशु मसीह इसको यीशुवे, छूइए। இவரை தொடும். यीशु मसीह इसको छूइए। இயேசுவே இவரை தொடும். उसका प्रॉब्लम क्या है? அவருக்கு பிரச்சனை என்ன? கண்ணு தெரியல, अंधा है। குருட. आप मेरे को बताओ இப்ப நீங்க என்கிட்ட சொல்லுங்க, यीशु मसीह को कहा जा रहा है कि ये अंधा है इसको छुओ। இயேசுவை பார்த்து சொல்றாங்க இயேசுவே குருட, இவரை தொடுங்க. किधर छूना चाहिए? எங்க தொடணும்? अरे बोलिए ना। சொல்லுங்களேன், எங்க தொடணும்? आंख को छूना चाहिए। கண்ணை தொடணும். हम लोग ऐसे ही करते हैं। நம்ம அப்படிதான் செய்வோம். सर दर्द है बोलते सर के ऊपर आते हैं। தலை வலிக்குனா தலையில கைப்போம். आंख दर्द है आंख के ऊपर। கண்ணு வலிக்குனா கண்ணுல கைப்போம். छाती दर्द है तो छाती के ऊपर। நெஞ்சு வலிக்குனா நெஞ்சில கைப்போம். पेट तो पेट बोलते வயிறு வலிக்குனா வயித்துல கைப்போம். हैं। ऐसे ही करते हैं। அப்படிதான் செய்வோம். अब ये लड़का को लेकर आकर यीशु मसीह के सामने खड़ा किया। இந்த நபரை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து முன்னாடி விட்டாச்சு. अंधा है। அவ குருட. यीशु मसीह को कहा जा रहा है कि इसको छूइए। இயேசுவை பார்த்து சொல்றாங்க இயேசுவே தொடும். किधर छूने का? எங்க தொடணும்? कन्न। கண்ணை தொடணும். आप लोग यीशु मसीह को सिखा रहे हैं कहां பாருங்க. पर छूने का। பாருங்க நீங்க எல்லாம் இயேசுக்கு நல்லா கற்றுக் கொடுக்கிறீங்க எங்க தொடணும்னு சொல்லி. எங்கே தொடணும்? எங்க தொடணும்? हाँ फिर भी திரும்ப கண்ணை தான் தொடணுமா? வாசிங்க எங்கே தொட்டார் பாருங்க। இயேசு எங்க தொட்டாரு வாசிங்க பாருங்க. அவர் குருடனுடைய கையை பிடித்து எங்கே அவர் தொட்டு? குருடனுடைய கையை பிடிச்சு. நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? கண்ணை தொடணும். यीशु मसीह उसके आंख को नहीं छुए। இயேசு கண்ணை தொடல, उसके हाथ को छुए। அவ கையை பிடிச்சார். பின்ன என்ன பண்ணாரு? பின்ன என்ன பண்ணாரு? அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் उसको थैंक यू उसको उस गांव से बाहर लेकर गए அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போனார். और गांव के बाहर ले जाकर उसको चंगाई किए। கிராமத்துக்கு வெளியே அழைச்சு கொண்டு போய் அவனுக்கு அங்க சுகத்தை கொடுத்தார். और उसके बाद यीशु मसीह ने उससे कहा, அதற்கு பிறகு இயேசு அவனை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? அவன் நேரிட்டு அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து என்ன சொன்னார்? எதையாகிலும் என்ன காண்கிறாயா சொன்னார்? என்று கேட்டான். இல்ல இல்ல அதெல்லாம் தாண்டி என்ன சொன்னார் வாசிங்க. பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் பின்பு அவர் அவனை நோக்கி
நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். जिस गांव से मैंने तेरे को बाहर लाया है எந்த கிராமத்துல இருந்து நான் உன்னை வெளியில கொண்டு வந்தனோ उस गांव में फिर से मत जाना. அந்த கிராமத்துக்குள் பிரவேசிக்காதே. Don't go to that place. அந்த கிராமத்துக்குள் பிரவேசிக்காதே. वो पुराना जगह है, அது பழைய இடம். वहां पर मत जाना. அங்க திரும்பி போகாத. तू अपने गांव जा. நீ ஓ ஊருக்கு போ. हालेलुया. ஹalleluya. यीशु ने उसके जगह को बदल दिया. இயேசு கிறிஸ்து அவருடைய இடத்தை மாத்தினார். हालेलुया. ஹalleluya. परमेश्वर को धन्यवाद. தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். हम जहां पर रहना चाहिए वहां पर हम नहीं है. நாம எந்த இடத்துல இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல நாம இல்ல. हम चाहते हैं और हमारा प्रार्थना जीवन बढ़े. நாம நினைக்கிறோம் நம்முடைய ஜெப வாழ்க்கை இன்னும் பெருகணும்னு சொல்லி. हम और ज्यादा बाइबल पढ़ें, நம்ம இன்னும் நிறைய வேதத்தை வாசிக்கணும்னு சொல்லி, और सेवा करें, நல்ல ஊழியம் செய்யணும்னு சொல்லி. परंतु हम नहीं कर रहे हैं. ஆனா நாம அதை செய்யறது கிடையாது. हम जिस स्थान में रहना चाहिए उस स्थान में नहीं है. நாம் எந்த இடத்துல இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல நாம் இல்லை. और पवित्र रहना चाहिए था, இன்னும் பரிசுத்தமா இருக்க தேவையா இருந்தது. नहीं है. இல்ல. तो इसका मतलब हमारा जगह को बदलना है. அதுக்கு அர்த்தம் என்னன்னா நாமும் இடத்தை மாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. क्योंकि हम उसी जगह में हैं, वैसे ही चल रहे हैं. நாம் அதே இடத்துல இருக்கோம், அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். हम सोच रहे हैं परंतु वैसा नहीं है. நாம் நினைக்கிறோம் ஆனால் நாம் அப்படி இல்ல. हम सोच रहे हैं कि हम गहराई में जा रहे हैं परंतु नहीं जा रहे हैं. நாம் நினைக்கிறோம் நம்ம ஆழத்தை நோக்கி போறோம்னு சொல்லி, ஆனா நாம் அப்படி அல்ல. हमको हमारा जगह बदलना. நமக்கு நம்முடைய இடத்தை மாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. यीशु हमारे स्थान को बदलने के लिए आए இயேசு கிறிஸ்து நம்முடைய இடத்தை மாற்றுவதற்காக வந்தார். और चाहते हैं यीशु मसीह नीचे से लेकर ऊंचे स्थान में रखे. இயேசு என்ன நினைக்கிறாருன்னா கீழே விழுந்து கிடக்கிற நாம தூக்கி நம்மள உயர்ந்த இடங்கள் வைக்க விரும்புகிறார். एक बात बताऊं आपको, ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? एक बार आपको यीशु ऊंचे स्थान में रखे ना, ஒரு முறை நம்மள இயேசு தூக்கி உயர்ந்த ஸ்தலங்கள் வைக்கும்போது फिर नीचे मत आना. திரும்ப கீழே வந்துராதங்க. फिर नीचे मत आना. திரும்ப கீழே வந்துராதங்க. वो ऊंचे स्थान को हमें देता है. ஒரு உயர்ந்த இடத்தை நமக்கு தருகிறார். चलो आखिरी वचन को पढ़ते हैं. பிறகு கடைசி வசனத்தை வாசிப்போம். लूका का लिखा हुआ 10वां अध्याय, லூக்கா 10ஆம் அதிகாரம் उसका 30 वचन को पढ़ते 30ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். थैंक यू. यीशु मसीह कहते हैं, பாருங்க வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. இயேசு சொல்றாங்க, एक आदमी ஒரு மனுஷன் यरूशलेम से निकलकर यरीको को जा रहा था. எருசலேம்ல இருந்து எரிகோக்கு போறார். यरूशलेम ऊपर है, எருசலேம் மேல இருக்கு, यरीको नीचे है. எரிகோ கீழே இருக்கு. आप बताओ, आपके लाइफ में नीचे से ऊपर जाना चाहते हैं कि ऊपर से नीचे आना चाहते हैं? நீங்க உங்க வாழ்க்கையில கீழ இருந்து மேல போக விரும்புறீங்களா இல்ல மேல இருந்து கீழே வர விரும்புறீங்களா? सब लोग नीचे से ऊपर जाते हैं, எல்லாரும் கீழ இருந்து மேல தான் போக விரும்பும். मगर ये आदमी ஆனா இந்த மனுஷன் यरूशलेम से उतर कर नीचे यरीको को जा रहा எருசலேம்ல இருந்து இறங்கி கீழே எரிகோக்கு வருகிறான். है. ऐसा कभी नहीं करना चाहिए. நம்ம இப்படி செய்யவே கூடாது. यरूशलेम எருசலேம் अर्थात எருசலேம்னா परमेश्वर का शांति. அது தேவனுடைய சமாதானம். यरूशलेम எருசலேம் अर्थात सियोन. அது சியோன் நகரம். यरूशलेम எருசலேம் अर्थात स्वर्ग. அது பரலோகத்தை குறிக்கிறது. यरूशलेम எருசலேம் अर्थात परमेश्वर का मंदिर. அது தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. यरूशलेम எருசலேம் अर्थात परमेश्वर का उपस्थिति. தேவனுடைய சமூகம். उस परमेश्वर के उपस्थिति को छोड़कर एक व्यक्ति नीचे उतर रहा. அந்த தேவ சமூகத்தை விட்டு ஒரு மனுஷன் கீழே இறங்கி வர்றான். कभी ऐसा गलती मत करना. ஒரு நாள் இப்படிப்பட்ட தப்பை செய்யாதீங்க. जिस स्थान पर यीशु तुमको रखता है उस स्थान से नीचे मत उतरना. எந்த இடத்துல இயேசு உங்களை வச்சிருக்காங்களோ உயர்ந்த இடத்துல அந்த இடத்தை விட்டு கீழே வரவே கூடாது. उस पवित्र स्थान को छोड़कर नीचे मत उतरना. அந்த பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு கீழே இறங்க கூடாது. ना बाइबल कहती है ये नीचे उतरा, இந்த மனுஷன் கீழே இறங்கி வர்றான். और बाइबल कहती है वो चोरों के हाथ में, डाकुओं के हाथ में फंस गया. அவன் கள்ளர்கள் கையில் மாட்டிக்கொண்டான். चोर கள்ளன் उसके हाथ में फंस गया. கள்ளர் கையில மாட்டிக்கொண்டான். चोरों ने क्या किया? கள்ளன் என்ன செய்தான்? कल्लर கள்ளன் என்ன செய்தான்? चोर लोग அநேக கள்ளன் क्या किया?
கள்ளர்கள் என்ன செய்தாங்க? அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு सबसे पहले उसके वस्त्र को छीन लिया। அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி साल साल போதும் उसके वस्त्र को उतरा दिया। அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டார்கள். क्या मतलब है वस्त्र उतरा दिया? வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள் அர்த்தம் என்ன? इसका मतलब அதுக்கு அர்த்தம் ऊपर परमेश्वर ने उसको जो कुछ भी दिया था மேல தேவன் அவருக்கு என்னத்தெல்லாம் கொடுத்திருந்தாங்களோ वो सब छीन लिया। அவ்வளத்தையும் புடுங்கி கொண்டாங்க. वस्त्र बोलो तो कपड़ा निकाल के लिया बोल के, नंगा किया बोल के मत सोचो। பாருங்க, வஸ்திரம்னா துணியை கழட்டி விட்டுட்டாங்க, நிர்வாணமா விட்டுட்டாங்கன்னு நினைக்காதுங்க. परमेश्वर ने उसको जो दिया था सब उतरा दिया। தேவன் அவருக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்க அவ்வளத்தையும் புடுங்கிட்டாங்க. शांति को ले लिया, சமாதானத்தை புடுங்கிட்டாங்க, आशीष को छीन लिया, ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டாங்க. जो भी परमेश्वर ने उसको टैलेंट दिया था टैलेंट छीन लिया। தேவன் அவங்களுக்கு என்னெல்லாம் தாளந்த கொடுத்தாங்க அவ்வளவு தாளந்தையும் புடுங்கி கொண்டாங்க. परमेश्वर के उपस्थिति से उतरेगा तो चोरों के हाथ में फंस जाएगा। தேவனுடைய சமூகத்தை விட்டு இறங்கணும்னால நம் கள்ளர் கையில மாட்டிக்கொள்வோம். उसके पास जो कुछ परमेश्वर दिया था छीन लिया। அவர்கிட்ட என்னதெல்லாம் தேவன் கொடுத்தது உண்டு அவ்வளத்தையும் புடுங்கி கொண்டார்கள். ரெண்டாவது उसको बहुत मारा, அவனை காயப்படுத்தினார்கள், बहुत मारा, காயப்படுத்தினார்கள். ये वचन को जब भी मैं कहता हूं तो हमारा एक इंसिडेंस मुझे याद आता है। பாருங்க, இந்த வசனத்தை எல்லாம் பேசும்போது எங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் எங்களுக்கு ஞாபகம் வரும். मैं और बाय नेल्सन आज से कम 30 साल पहले जो है प्रार्थना करने के लिए एक जगह गए थे। பாருங்க, நானும் சகோதரர் நெல்சன் ரெண்டு என்ன பண்ணேன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்பாக ஜெபம் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போனோம். वो जंगल में, ஒரு காட்டுக்குள்ள போனோம். मैं हमेशा वहाँ पर जंगल में 50-60 जवान लोगों को लेके जाता था। நாங்க எப்போது என்ன செய்வோம்னா அந்த காட்டுக்குள்ள ஒரு 50-60 பேர் சேர்ந்து போவோம், வாலிபர்கள். परंतु उस दिन हम लोग दोनों ने सोचा एक काम करते हैं, हम लोग जंगल में जाके प्रार्थना करें। அன்னைக்கு நாங்க என்ன யோசிச்சோம், சரி வாங்க நம்ம ரெண்டு பேருமே அந்த காட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுவோம். तो हम लोग, इनके पास बाइक था, हम लोग साथ में गए। அவங்ககிட்ட பைக் உண்டு, அந்த பைக்ல நாங்க போனோம். पुलिस लोग ने जंगल में जाने से रोक दिया। போலீஸ் எல்லாம் நீங்க இந்த காட்டுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை நிறுத்தினாங்க. क्यों? ஏன்? जंगली जानवर है அங்க மிருகங்கள்லாம் உண்டு, तो अकेला ऐसा बाइक में नहीं जाना चाहिए, தனியா அப்படி எல்லாம் போக கூடாதுன்னாங்க. हमको वापस भेज दिया। எங்களை திருப்பி அனுப்புனாங்க. मगर हमको रास्ता मालूम था शॉर्टकट, ஆனா எங்களுக்கு வேற ஒரு குறுக்கு வழி தெரியும். तो इसलिए बाइक को एक जगह में खड़ा करके हम दोनों ऊपर चढ़ गए। பைக் ஒரு இடத்துல நிப்பாட்டி நாங்க குறுக்கு வழியில மேலே ஏறணும். जहाँ पर हमेशा प्रार्थना करते हैं वहाँ पर चले गए। எப்போது இருந்து ஜெபிக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டோம், போய் அங்க போய் உட்கார்ந்தோம். सुबह का समय था, காலை வேளையா இருந்தது. हम लोग ने बोला शाम तक क्या करेंगे, சாயங்காலம் வரை அங்க உட்கார்ந்து என்ன பண்ண போறோம்? चलो एक काम करते हैं, खूब बाइबल पढ़ेंगे, முதல்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேதத்தை வாசிப்போம், फिर उसके बाद प्रार्थना करेंगे। அப்புறம் ஜெபம் பண்ணுவோம். सो मैं एस्तर का किताब पढ़ रहा था, நான் எஸ்தர் வாசித்து கொண்டிருந்தேன், ये कुछ अपना पढ़ रहा था, அவங்க வேற ஏதோ வாசித்து கொண்டிருந்தாங்க. दोनों नीचे देख के पढ़ रहे थे। ரெண்டு பேரும் கீழே பார்த்து வாசித்துட்டு இருந்தோம். वहाँ पर सब सूखा सूखा पत्ता गिरा रहता है, அந்த காட்டுல பாத்தீங்கன்னா அந்த இலைகள்லாம் உதிர்ந்து இலைகள்ல காஞ்சி போய் கிடந்து. अगर चल के भी कुछ आया ना तो आवाज आएगा करक करक करक। பாருங்க, அங்க யாரு வந்தாலுமே அந்த இலையை மிதிக்கும்போது கர் 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 அப்படி சத்தம் கேட்கும். साइलेंस था, ரொம்ப அமைதியான இடம். और हम लोग बाइबल पढ़ रहे थे। நாங்க வேதத்தை வாசித்து கொண்டிருந்தோம். अचानक திடீர்னு ये भाई साहब को क्या हुआ मालूम है, करके उठ गया। திடீர்னு இவர் பார்த்தா சத்தம் போட்டு எழும்பிட்டாரு. मैं भी डर के उठ गया, நானும் பயந்துட்டேன். दोनों खड़े हो गए। ரெண்டு பேரும் எழும்பி நிக்கிறோம். ऐसा लगा कोई जानवर आकर पकड़ लिया क्या, நினைச்சு ஏதோ மிருகம் வந்து பிடிச்சிருச்சு போலுக்குன்னு சொல்லி दोनों खड़े हो गए। ரெண்டு பேரும் எழும்பிட்டோம். देखो तो एक लड़का अंदर हाथ डाल के चाकू को निकाला, அங்க பார்த்தா ஒருத்தன் உள்ள கை விட்டு ஒரு பெரிய கத்தி எடுத்தான். चोर आया था, அங்க திருடர்கள் வந்திருந்தாங்க. चाकू निकाला, கத்தி எடுத்தாங்க. क्या क्या है सब दे। என்னெல்லாம் இருக்கு அவ்வளோத்தையும் கலத்து. सो हम लोग सब निकाल, நாங்க எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டோம். पैसा बीसा जो भी था सब दे। பைசா எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தாச்சு. बाइबल में पैसा है क्या बोल के बाइबल भी देखा उसने। பைபிள்ல பைசா இருக்கா சொல்லி பைபிள் எல்லாம் திருப்பி திருப்பி பார்த்தா. फिर बाद में इनको कहा तेरा वॉच दे, என்ன பார்த்து சொன்னாங்க, உன் வாட்சை கலத்து. इन्होंने वॉच दे दिया। வாட்சை கலத்தி கொடுத்தாச்சு. उसने वॉच को देखा, வாட்சை பார்த்தா अरे ये तो कॉर्ड्स है, இது கோட்ஸ் வாட்சாச்சு. ये ले बोल வச்சுக்க, के நீரே வச்சுக்க போ. तेरा दे मेरे को बोला। உங்களை வச்சுடு. तो बोले ये भी कॉर्ड्स है, இதுவும் கோட்ஸ் தான், இதுவும் கோட்ஸ் தான். पहला दे, கலத்திக்காது. निकाल के दे दी, எடுத்து கொடுத்தாச்சு. देखा कॉर्ड्स है, கோட்ஸ் வாட்சா ये ले दे। வச்சுக்க போ. क्या कर रहे तुम लोग, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? बोला हम लोग पढ़ रहे हैं। நாங்க பைபிள் வாசித்துட்டு இருக்கோம். अच्छा बैठो नीचे, கீழே உட்காரு. हम लोग दोनों बैठ गए। நாங்க ரெண்டு உட்காந்துட்டோம். पढ़ो, வாசி வாசி வாசி. मैं पढ़ने लगा। வாசிக்க ஆரம்பிச்சோம்.
थोड़ा टाइम के देखा तो नहीं है। கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா காணல அவங்களெல்லாம். फिर हम ऐसा ही बाइबल पढ़ते थे, நாங்க திரும்ப அப்படியே வேதத்தை வாசிட்டு இருக்கோம். एक तरह डक 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 हो रहा, மனசு படபடபடன்னு அடிச்சிட்டு இருக்கு. वो चाकू से ऐसा ऐसा किधर मारा होता तो डबल ट्रिपल खर्चा होता था। அவர் கத்தி எடுத்து அங்கங்க 2 இழுப்பு இழுத்தாருன்னா எல்லாம் வெளியில வந்துரும், நிறைய செலவாயிரும். सो हम लोग बाइबल पढ़ते बैठा था। நாங்க பைபிள் வாசிக்கிட்டே இருக்கோம். मैं बाइबल पढ़ते पढ़ते ऐसा देखा, நான் பைபிள் வாசிட்டு அப்படியே பார்த்தேன். कुछ लोग झाड़ में से देख रहे हैं। அங்க சில நபர் அந்த மரத்துல இருந்து ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. मैंने इनको कहा, நான் இவரை பார்த்து சொன்னேன், नेल्सन ब्रदर सर मत उठाओ, பிரதர் தலையை தூக்காதீங்க, इधर ही लोग बैठे आओ- झाड़ के पीछे बैठकर देख रहे हैं, அவங்க மரத்து பக்கத்துல தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. चुपचाप ऐसा ही पढ़। அப்படியே சத்தம் கட்டாம இருங்க. थोड़ा टाइम के बाद देखो तो वो लोग चले गए। கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது அவங்க போயிட்டாங்க. अकेला है ये भाई साहब जो है उस वक्त कराटा चैंपियन कराटा खेलता था। பாருங்க, இவர் முதல்ல கராட்டே கிளாसेसலாம் போறது உண்டு. सो कराटा आता ना बोल के आ हूँ बोलते तो बाकी का लोग आता था, கராட்டே தெரியும்னு சொல்லி சத்தம் போட்டேன்னா திருப்பி எல்லாரும் வந்திருப்பாங்க. तभी हमारा कराटा निकल जाता था। அப்ப எங்களுடைய கராட்டே எல்லாம் கலந்து போயிருக்கும். एक सवाल है मालूम, ஒரு கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன், और खेलवी, ஒரு கேள்வி. उन चोरों ने हमको क्यों नहीं मारा? அந்த திருடர்கள் எங்களை ஏன் அடிக்கல? हाँ करेक्ट, एल्लर करेक्ट था, எல்லாரும் கரெக்டா சொல்றீங்க. परंतु ये ऊपर से नीचे उतरा ना, उसने भी तो सब कुछ दे दिया, பாருங்க, இந்த மேல இருந்து கீழே இறங்கி வந்து வஸ்திரத்தை கழட்டி கொடுத்துட்டோம்ல, फिर उसको क्यों मारा? அப்ப அவனை ஏன் அடிச்சாங்க? हाँ இப்போ லைன்ல வந்தீங்களா? இப்ப வழிக்கு வருதா? हमको उन्होंने नहीं मारा, எங்களை அவங்க அடிக்கவே இல்ல, जो था हमने उनको दे दिया, எதெல்லாம் இருந்தா கொடுத்துட்டோம். मगर ऊपर से जो ऊपर यरूशलेम से जो एरिको को उतरा, ஆனா எருசலேம்ல இருந்து எரிகோ இருக்காங்கல்ல, उसको बहुत मारे। அவனை ரொம்ப அடிச்சு காயப்படுத்துனாங்க. क्यों मारे? ஏன் அடிச்சாங்க? बाइबल कहती है வேதம் சொல்லுறது, चोर किसी और काम के लिए नहीं, चोरी करने आता है। பாருங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அண்டி. அந்த திருட வந்து சாத்தான்। அங்க திருட வந்தது யாருன்னா சாத்தான் வந்தான். हमको मारे लोग चोर लोग था, सातान नहीं। எங்களை அடிக்க வந்தவங்க திருடங்க, சாத்தான் இல்ல. द मोमेंट आप प्रेजेंस ऑफ गॉड से नीचे उतरते हैं, பாருங்க, தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்ம கீழே இறங்கின உடனே शैतान आ जाता, பிசாசானவன் வருவான். लूट लेगा, அவன் கொள்ளை அடிப்பான், वो घायल कर देगा அவன் நம்மளை காயப்படுத்துவான், और अदमो करके छोड़कर चले जाएगा। குத்துயிரா விட்டு விட்டு போவான். इसके लिए कभी भी प्रेजेंस ऑफ गॉड से नीचे मत ஒரு நாளும் தேவ சமூகத்தை விட்டு கீழே இறங்கவே செய்யாதுங்க. यीशु मसीह இயேசுவே, यीशु मसीह हमें गिरे हुओं को उठाने के लिए आया, இயேசு விழுந்து கிடக்கிற நாமை தூக்கி எடுத்து நிறுத்த வந்திருக்கிறார். हमारे स्थान को बदलने के लिए आया। நம்முடைய இடம் கீழே இருக்க இடத்தை தூக்கி மேல மாத்த வந்திருக்கிறார். हम बदलना चाहिए। நாம் மாற வேண்டும். हालेलुया, ஹல்லேலூயா. हम अपनी जगह को बदलना चाहिए। நாம் நம்முடைய இடத்தை விட்டு மாற வேண்டும். हम जैसे हैं वैसा नहीं रहना चाहिए। நாம இப்போ எப்படி இருக்கோம் அப்படி இருக்கவே கூடாது. हम अपने स्थान से बदलना चाहिए। நாம் நம்முடைய இடத்தை விட்டு மாற வேண்டும். मैं जहाँ पर रहना चाहिए वहाँ पर मैं नहीं हूँ, நான் எந்த இடத்துல இருக்க வேண்டுமோ அங்க நான் இல்ல. मैं अपने जगह को बदलना चाहता हूँ। நான் என்னுடைய இடத்தை மாத்த வேண்டும். ऐसा कहने वाले के लिए अभी हम प्रार्थना करें। இப்படி சொல்றவங்களுக்காக நாங்க இப்ப ஜெபிக்க போறோம். आइए अपनी आंखों को बंद, வாங்க நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணோம்.